இந்தாங்க. அக்கா. ஹாய் பிரியா. என்ன ஹாய் அது சந்தோஷ். எப்படி இருக்க? நல்லா வாங்க உள்ள போலாம். வா போலாம். வாங்க. பாட்டி பாட்டி அடடே, பாட்டி வாங்க 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 வாங்க. அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். பாட்டி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க தூங்கட்டும். நீங்களாம் எப்போ வந்தீங்க? இப்பதான் பாட்டி. அம்மா மெதுவா. பரவாயில்ல பாட்டி, படுத்துக்கோங்க. பாத்து பாட்டி. பரவாயில்ல பரவாயில்ல. அந்த கண்ணாடி எடு. வாங்க என் செல்லுங்களே. ஏண்டா கார்த்தி, உன் பாட்டி சும்மாவே இருக்க மாட்டாங்களா? ஆமா பாட்டி, அவங்க சொல்லிதான் நாங்க வந்தோம். உங்களுக்கு ஒண்ணு நாங்க வரக்கூடாதா? இல்லடா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்கெல்லாம் கஷ்டப்படணுமா? பாட்டி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பாட்டி, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நாங்க இன்னைக்கு எல்லாருமே உங்க கூட தான் ஃபுல்லா இருக்க போறோம். என்னாச்சு பாட்டி? நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாருமே அணுவோட குழந்தைங்களா இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தா நான் உங்களோட நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேனே. என்ன பண்றது? மீனாட்சி, பிள்ளைங்களாம் வந்திருக்கு, எல்லாருக்கும் சேர்த்து சம. சரிம்மா. பிடிச்சதா சம? சரிம்மா. பசங்களுக்கு பிடிச்சதா? ஷிட், எங்க போய் தொலைச்சா தெரியலையே. என்ன சார்? ஒண்ணும் இல்ல மகா. என்ன ஒண்ணும் இல்ல? உங்க ஆள் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஓ, அதான் சாருக்கு வேலையே ஓட மாட்டேங்குதோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா, சும்மா அவளுக்கு குட் மார்னிங் சொல்லலாம் தான் ட்ரை பண்ணேன். சும்மா பொய் சொல்லாதீங்க சார். காலையில எழுந்ததுமே வேலையா குட் மார்னிங் எஸ்எம்எஸ் தட்டி விட்டுருப்பீங்களே. அதெல்லாம் இல்ல. என்ன சார் இதுக்கே அப்செட் ஆயிட்டீங்க? உங்க ஆள் ஏதாவது வேலையா இருப்பாங்க, மிஸ் கால் பார்த்து அவங்களே கூப்பிடுவாங்க, விடுங்க. ஆமா, எப்ப மேரேஜ்? சீக்கிரமே தான். அதான் என்னோட கதையில பாதி கதை உனக்கு தெரியுமே. கதைய சொன்னீங்க, ஆனா ஹீரோயின் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலையே. உன்னை அவளையும் இந்த வீக்ல ஒரு நாள் கண்டிப்பா மீட் பண்ண வைக்கிறேன். ஓகே. இந்த வந்துருந்தேன் சார். மகா, எம்டி கூப்பிடுறாரு, என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறீங்க? ஸ்ருதியா? இல்ல இல்ல. அப்போ வேற யாரு? யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ஆதியோட லவ்வர் நான்.
ஹலோ, என்ன பேச்சே காணோம்? ஆமா, நீங்க யாரு? ஆதி எங்க? கூட போன் ஆதி கிட்ட. ஆதி இப்ப பிஸியா இருக்காரு, யார்கிட்டயும் பேச மாட்டாரு. ஹேய், சும்மா கைய வச்சுட்டு இருப்பா. ஹலோ மிஸ், அவரு பேசுற மூட்ல இல்ல, நீங்க அப்புறமா. நிவேதா, என்னடி இது? என்னாச்சு? ஏன் போனை தூக்கி போடுற? அது வந்துமா. அப்படி என்னடி கோவம் உனக்கு? கோவெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் தூக்கி போட்டேன். என்ன? ஏய், என்ன மகா, இன்னைக்கு வேலை செய்யற ஐடியாவே இல்லையா? இல்ல சார், உங்களுக்கு ஃபோன் வந்தது. யாரு? நிவேதாவா? ஆமா சார், நான் கால் அட்டென்ட் பண்ணிட்டேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக அவங்க கிட்ட கலாட்டாவா பேசினேன். ஆனா அவங்க அதை சீரியஸா எடுத்துட்டாங்க போல இருக்கு. லைனை கட் பண்ணிட்டாங்க சார். சரி, நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? போச்சுடா. இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். சாரி சார். சரி, இல்ல பரவாயில்ல மகா. இமிடியேட்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது கூல் பண்ணிடுங்க சார், ப்ளீஸ் சார். என்ன சார்? இல்ல கட் பண்றாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க சார். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. சாரி சார், இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கல. இல்ல பரவாயில்ல மகா, நான் நிவேதாவை நேர்ல பார்த்து பேசினா என் நிலைமையை புரிஞ்சுப்பா. நிவேதா, இந்த வாட்ச் ஓடல. நிவேதா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த ஆதி கூல். இதை ஏன் சீரியஸா எடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் விட்டு தள்ளு நிவேதா. இல்ல மஞ்சு, இது இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற விஷயம் இல்ல. ஹலோ மிஸ்டர் ராஜாராமன், என்ன ஞாபகம் இருக்கா? என்ன சார், நீங்களே ஃபோன் பண்றீங்க? என்னால நம்பவே முடியல. இட்ஸ் சர்ப்ரைஸ். எங்க பெங்களூர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா ராஜாராமன், இன்னைக்கு பெங்களூர், நாளைக்கு டெல்லி, வீக்கெண்ட்ல திரும்பவும் பெங்களூர். நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு. இவ்வளவு பிஸியான ஆள் ஃபோன் பண்றீங்கன்னா ஏதாவது முக்கியமான காரணமா தான் இருக்கும். நம்ம கரெக்ட்? ஆமா மிஸ்டர் ராஜாராமன், உங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க. இது ஒரு மெகா ப்ராஜெக்ட். ஃபோன் லைவ்ல தான் சொல்ல முடியும். மத்தத நேர்ல பேசிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் உங்களால பெங்களூர் வர முடியுமா? பெங்களூருக்கா? அடுத்த வாரமா? நோ ப்ராப்ளம். ஓகே ராஜாராமன், தேங்க்ஸ். நீங்க எப்போ வரணும்னு நான் 2 நாள்ல ஃபோன் பண்றேன். பை. ஓகே பாய். ஓ சாரி. இந்தா மிஸ்டர் கணேஷ் சுந்தர்த்தி வர சொல்லு. ஓகே சார். என்ன ராஜாராமா அர்ஜென்ட்டா கூப்பிட்ட? இல்ல, பெங்களூர்ல இருந்து நம்ம கிளையண்ட் ஃபோன் பண்ணிருந்தாரு. அவர் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சே ராஜா. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். வேற ஒரு புது ப்ராஜெக்ட். புது ப்ராஜெக்டா? ஆமா, அதுவும் மெகா ப்ராஜெக்டா. போன்ல அதுக்கு மேல எதுவும் சொல்லல. அடுத்த வாரம் பெங்களூருக்கு வர சொன்னாரு. நேர்ல டிஸ்கஸ் பண்ணோமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நேரா போய் ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வர வேண்டியதானே? கணேஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு
கம்பெனிக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைக்கிற சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ராஜா. கரெக்ட். இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம், தொழில்முறை போட்டி, இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்னால எந்த தீர்மானத்துக்கும் வர முடியல. இங்க பாரு ராஜாராமா, நல்ல விஷயம் நடக்கும்போது கூடவே ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கதான் செய்யும். அதுக்காக நம்ம வேலையை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? ராஜா, டோன்ட் வரி, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த வாரம் பெங்களூர் போயிட்டு வாங்க. மஞ்சு, வாங்க அங்கிள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நிவேதா? நிவேதா அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்கா. ஓ சரி, நான் கிளம்புறேன். நிவேதா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரி. அங்கிள், என்னம்மா? உங்களுக்கும் நிவேதாக்கும் பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். என்ன அங்கிள், ஆச்சரியமா இருக்கா? இல்ல மஞ்சு, அதிர்ச்சியா இருக்கு. எனக்கும் நிவேதாக்கும் பிரச்சனைங்கிறது நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. மார்னிங் குட் மார்னிங் மெசேஜ்ல ஆரம்பிச்சு நைட்டு குட் நைட் மெசேஜ் வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் அனுப்புவா. இதை தவிர 1 ஹவருக்கு ஒரு தவிர சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சிங்களான்னு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பா. இப்ப நான் ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்கிறது இல்ல. எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல மஞ்சு. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? நிவேதா உங்க மொபைலுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அப்ப யாரோ ஒரு பொண்ணு எடுத்து பேசியிருக்காங்க. நிவேதா என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அந்த பொண்ணு உங்களோட லவ்வர்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் நிவேதா அப்செட் ஆயிட்டா. என்ன மஞ்சு, யாரோ ஏதோ சொன்னா உடனே அதை நம்பிடணுமா? இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? நிவேதா ஒன்னும் அப்படி இல்ல, அந்த பொண்ணு நம்புற மாதிரி சொல்லியிருக்கா. அதனாலதான். சரி, அவ நம்புற மாதிரி சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? கிளாரிஃபை பண்ண வேணா? உடனே கோவப்பட்டு என்ன ஒதுக்குற என்ன அர்த்தம் மஞ்சு? நீங்க நிவேதா மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல அங்கிள். அந்த சிச்சுவேஷன் எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பா. ஐயோ மஞ்சு, நான் கோவப்படல, வருத்தப்படுறேன். நிவேதா எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை இவ்வளவுதானா நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. நான் நிவேதாவை நேசிச்ச அளவுக்கு அவ என்ன நேசிக்கல. இதான் உண்மை. அப்படி இல்ல அங்கிள், நிவேதா உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றா. ஆனா யாரோ ஒரு பொண்ணு உங்க மொபைல்ல இருந்தே உங்க லவர்னு சொன்னதுதான் அவளால தாங்கிக்கவே முடியல. ஆமா, அந்த பொண்ணு யாரு? எதுக்காக நிவேதா கிட்ட அப்படி சொன்னா? அப்படியா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மேட்டரை பத்தி நிவேதா கிட்ட எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எதுக்கும் நீங்களும் அந்த பொண்ணையும் நிவேதாவையும் ஒரு நாள் மீட் பண்ண வச்சு அன்னைக்கு ஏதோ சும்மாதான் சொன்னேன்னு நிவேதா கிட்ட சொல்ல வச்சிடுங்க. சரி மஞ்சு. அக்காவை நானே கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க மனசு போட்டு குழப்பிக்காம உங்க வேலையை பாருங்க. சரி. சாரி. தேங்க்ஸ் மஞ்சு, ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ராஜாராமன் பெங்களூர் போகிறது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் சார். ஓகே, அந்த ஆள் எப்போ எங்கே போகிறான், என்னைக்கு போகிறான்னு க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டுரு. புரியுதா? ஓகே சார். வேற ஏதாவது விசேஷம்? இப்போதைக்கு வேற ஒன்றும் இல்லை சார். சரி, நீ கிளம்பு. இந்தா வச்சுக்கோ. வேணாம் சார், பரவாயில்ல. சும்மா வச்சுக்கோ, பெட்ரோல் செலவுக்கு. தேங்க்ஸ் சார். ஓகே. வணக்கம் மேனேஜர் சார். வணக்கம் சார். நாம் அடிக்கடி ரோட்லேயே மீட் பண்ணிக்கிறோம்ல. அதுக்கே வருத்தப்படுறீங்க? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை தானே? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? உண்மைதான் சொல்கிறேன். அதான் நல்லது. வாழ்க்கையில் உண்மையாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களை எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். நீங்கள் என்னை தப்பாகவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எங்கள் எம்டி நாராயணன் சாருக்கும் சரி, இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ராஜாராமன் சாருக்கும் சரி, உண்மையாக தான் இருக்கேன். அப்படி தான் இருக்கணும், இல்லை விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். சரி,
பாவம் நீங்க எங்கேயோ அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாம உங்களை மடக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கிளம்புங்க. வரேன் சார். ஆ சார் வாயா உட்காரு. இருக்கட்டும் சார். என்னையா ஒரு ரவுண்டு போட்டியா ஊத்துறேன்? ஆஹா வேணாம் சார். ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு சார். என்னையா? ராஜாராம ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் போக போகிறான். அப்படியா? ஆமாம் சார், அவன் மட்டும்தான் போக போகிறான். யார் சொன்னா? அதான் ராஜாராம் ஆஃபீஸில் இருக்கிற நம்ம விஸ்வாசி தான் சொன்னான். இப்போ என்ன பண்ண போறீங்க சார்? பெங்களூர்லயே வச்சு அந்த ராஜாராம கதையை முடிக்க போறையா? என்னையா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சரிதானே? சரிதான். ஆனா இதனால எனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே அந்த மெக்கானிக் பயலுக்கு என் மேலே ரொம்ப டவுட் இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக அவன் மேலே கை வச்சு அதனால் நீங்களும் நானும் மாட்டிக்கூடாது. தெளிவாக திட்டம் போட்டு பண்ணணும். யோ வரதா, என்ன பால் குடிக்கிற குழந்தை நினைச்சியா? ராவா பிராந்தி அடிக்கிற பெரிய மனுஷன்யா. எனக்கு என்னவோ பாடம் நடத்துற? இல்லை சார், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ எதுக்காக சொல்ல வேண்டாம்யா. அந்த ராஜாராமன் சாவணுங்கிறத நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அவன் சாவான் ஐயா, ஆனா அது நாம் பண்ணதா இருக்காது. போதுமா?